ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நான் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணி இருக்கும்போது வந்து பண்ணாக்க இந்த சாங்கு கேட்டேன். ஸோ குட்டுமியில் வந்து வர ஃபீல் மை லவ் சாங்கு தான். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த சாங் பிடிக்கும். ஸோ அதனால் கேட்டோடனே க்ரியேட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உடனே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்ட் எப்படி உங்கள் ஹைட் மூவ்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அப்படி நான் பேக் போய்க்கிறேன். ஸோ கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணினா கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன் பண்ணி எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்களில் போய்ட்டு ஜஸ்ட்டு 2த்துமே இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைடுன்னு மட்டும் கொடுங்க. இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஹைட் மிஷினில் வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க நீங்கள் ஹைட் மிஷின் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிஎன்ஜி பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆப்பு வெப்சைட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஃபோட்டோ ஆப் யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ குவாலிட்டியும் குறையாது, சூப்பராகவே வந்து பேக் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ படிக்கல நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு நீங்கள் எந்த பிக்கை பிஎன்ஜி பிக்காக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக பேக் ரிமூவ் பண்ணிடுச்சு. பிக்கில் ஸ்டூடெண்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் பிஎன்ஜி பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷெட் லிங்க் நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க இன்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்போர்ட் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இருக்கல எனக்கு QR இமேஜ் நான் வீடியோவிலே ஷோ பண்ணுறேன். ஸோ இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலும் போதும், அது லிங்க் ஷோ ஆகும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஹைட் மூவ்ஸில் இன்போர்ட் ஆயிரும். ஓகே, வா முடியல. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க சாங்குக்கு தகுந்த மாதிரி ஃபீல் மை லவ்னு கொடுத்து ஒரு கார்ட்டூன் அனிமே பிக் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் இதை வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் ஜஸ்ட் அண்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த அனிமே பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர்ஃபில்ன்ற கொட்டு ஸ்டாரில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிஎன்ஜி பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி உங்களோட பிக்கு எந்த சைஸில் இருக்கணுமோ கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஸோ சென்டரில் வந்து பண்ணாக்க 2 இடத்துல நான் வந்து கேல் அனிமே பிக் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக நல்லா இருக்கும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். இந்த இடத்துல பிக்கு ஆடுன்னு ஒரு குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடுக்க பாருங்க. ஜஸ்ட் இந்த கேல் அனிமே பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேல் ப்ளஸ் கிளிக் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிக்கு ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். என்னுடைய சஜஷன் அதுதான். ஸோ லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க அதே சேம் மெத்தடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இந்த இடத்துல கேர்ள் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா பிக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மூவ் ஃபிட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்கா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கேமரா ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ரெக்டாங்கிள்னு வந்து பண்ணாக்க லென்த்து ஒரு லேயர் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி லேயர் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நாம் ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ் லேயருக்கு நேரமாக இருக்கா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நம்ம பேஸ்ன்றது மட்டும் வந்து நான் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மூவ்ஃபிட் இதில் ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த லேயர் நாம் வந்து பண்ணாக்க டீல் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த அந்த ஃபிட்டு இதில் வந்து பண்ணாக்க ஆட் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த இடத்துல நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த கண்மை இருக்குது அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே சோ பட்டனை கீழே போயிட்டு கீழே சோ பண்ணினாக்க இந்த வீடியோ
ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக எமோஷ்னலாக நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாவில் என்ன டேக் பண்ணி விடுங்க.